திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. என் தாயின் ஆசிர்வாதங்களுடன் ஜூன் 11 காலை 9:30 மணிக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார். பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஏதேனும் ஒரு தொகுதியில தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் என்ற அடிப்படையில முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாகவே, அந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு முன்பாகவே திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக நடிகரும் அதே போல நடன இயக்குனரும் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்குல போட்டியிடுவதாக பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து வெளியாகி வந்த நிலையில இது குறித்து ஒரு விளக்கத்தை விரைவில் வெளியிடுவதாகவும், அது குறித்த ஒரு தகவலை அவரது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில நான் திருச்சி கிழக்கு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து செய்தி பல்வேறு ஊடகங்களில் பரவி வருகிறது. அனைவரும் பல்வேறு ஊடகத்தை சேர்ந்தவர்களும் என்னை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு சந்திக்க கோரி வருகின்றனர். இந்த யூகங்கள் ஒரு கட்டத்துல இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நான் உணரும் அளவிற்கு வளர்ந்து விட்டதால் இந்த விஷயத்தை நான் பகிர விரும்புகிறேன். இப்போதைக்கு பெஞ்ச் எனும் திரைப்படத்துல படப்பிடிப்புல மும்முரமாக ஈடுபட்டு வருகிறேன். வரக்கூடிய 10ஆம் தேதி அந்த படப்பிடிப்புகள் நிறைவடைகிறது. எனது தாயின் ஆசீர்வாதங்களுடன் எனது அடுத்த கட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு முக்கிய முடிவு வரும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவுல அறிவிக்கிறேன் என இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். இது அவரது அடுத்த கட்ட அரசியல் குறித்த நகர்வாக இருக்குமா அல்லது இந்த பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்குமா என்பது குறித்து அவர் அந்த செய்தியாளர் சந்திப்புல விளக்கமாக தெரிவிப்பார் என எதிர்பார்க்கும். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்சி கிழக்கில் போட்டியா என்பது தொடர்பாக ஜூன் 11 முக்கிய முடிவை அறிவிக்க இருக்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ். முக்கிய செய்தியாக பார்த்தோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.